பார்க்குறீங்க, இது என்ன அம்மா அப்பா இது ரெகுலராக இதே ஒரு ட்ராமாவாக இருக்குது, இதை விட்டு வெளியில் வரணும். ஆனால் அதையும் பதிவை விட்டு வரணுங்கிற தீர்மானிக்கிறீங்களே, நீங்களே தீர்மானிக்கிறீங்களா? இது என்ன 3 வேளை சோத்தை தின்னுக்கிட்டே கிடக்குறோம், இது என்ன வேலை இது? இதில் ஏதாவது 2 வேலையோ 1 வேலையை கட் பண்ணி தொலைக்கணும் அப்படின்னு அது என்ன பதிவேற்றிருந்தான்? இது என்ன காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் என்ன இப்படி சுற்றிக்கிட்டே கிடக்குறோம், பொம்பளை முன்னாடி பாட்டு பாடிட்டு சுற்றிட்டு கிடக்குறோமே, இது என்ன பொழப்புது? அவள் ஏதோ கோவப்படுறாங்கிறா, அவளை அழைச்சிட்டு போகிறோங்கிறோம், பூ வாங்குறோங்கிறோம், இது என்னடா ஒரே ட்ராமாவாக இருக்குது அப்படின்னு அதை விட்டு தொலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு பதிவேற்றிருந்தான். அப்புறம் அந்த குழந்தைன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு கியான்னு கத்திக்கிட்டு இருக்கா, திருப்பி அதை வளர்க்குறோம், காலேஜுங்கிறோம், அதுங்கிறோம் இதுங்கிறோம், அப்புறம் திருப்பி அதுக்கு ஒரு குழந்தை போடுறது, பேரனை தூக்கிட்டு அலைகிறோம், இது என்னடா இது? இதை விட்டு எப்படா ஒழிக்கிறனா அதுவும் ஒரு எண்ணப்பதிவு. அப்புறம் நோட்டை தூக்கிக்கிட்டு அலைகிறோம், இது என்னடா இது? பணத்தை தூக்கிட்டு இப்படி பேப்பரை தூக்கிட்டு சுற்றிக்கிட்டே கிடக்குறோம், இது இதெல்லாம் விட்டு ஒழிக்கண்டா, இது ஏடா இது? இந்த கையில் இது வந்து என்னைக்கு வந்துச்சு அன்னைக்கே பறிச்சுடா நிம்மதி, இதை தொடக்கூடாதுடா அப்படின்னா அது ஒரு எண்ணப்பதிவு. புரியுதா? இந்த மாதிரி தான் தங்கம், இந்த மாதிரி வீடுகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா திறந்துக்கிட்டு வரும்போது எண்ணங்களை நீங்களே பாலியண்டராக தூக்கி இருந்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ ஒரு நாள் வரும்போது திரும்பி பார்க்கும்போது ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். இதுதான் பட்டினத்தடிகள் வந்து கரெக்டாக சொன்னது. ஏன்டா நாயை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க, எல்லாத்தையும் திறந்த நீ அந்த நாயை திறக்க தெரியலையாடா, நாயன்ட்டு விட்டார் அவர். எல்லாத்தையும் திறந்த உனக்கு இந்த நாயை திறக்க தெரியலையே, அதனால தான்டா நாதியத்து நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க. நாயும் ஒரு எண்ணம்டா, அதை தரடா.